நமக்கானவன் வலையொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் தேசிய தலைவருடன் இருக்கும் புகைப்படம் உண்மைதான். தடயவியல் நிபுணரை வைத்து உண்மையை கண்டறிந்து செய்தியை வெளியிட்டுள்ள முக்கிய செய்தி நிறுவனம். சமீப காலமாக அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து பல்வேறு வதந்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒன்று, அண்ணன் சீமான் அவர்கள் தேசிய தலைவர் அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படமானது உண்மையில்லை என்றும் அந்த புகைப்படத்தை தான் எடிட் செய்ததாக இயக்குனர் ஒருவர் கூறிய செய்தியானது மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியது. அண்ணன் சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்திக்கவே இல்லை, தேசிய தலைவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளவில்லை என்ற ஒரு பொய்யான செய்தியை மக்களிடம் கட்டமைக்க திராவிடம் பல்வேறு யுத்திகளை கையாண்டு வருகிறது. எப்படியாவது சீமான் அவர்களை வீழ்த்த வேண்டும், சீமான் அவர்கள் மீது தமிழர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை திராவிடம் முன்னெடுத்து வருகிறது. அவற்றில் ஒன்றுதான் தேசிய தலைவரின் அண்ணன் மகனான கார்த்திக் மனோகரை வைத்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். ஆனால் கார்த்திக் மனோகரன் கூறுவது உண்மையில்லை என்றும் அவை அனைத்தும் உண்மைக்கு மாறான பொய்யான செய்திகள் என்பதை ஆதாரத்துடன் நாம் தமிழர் கட்சியினரும் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத் தமிழர்களும் எடுத்துரைத்து வருகின்றனர். அதாவது கார்த்திக் மனோகரன் அவர்கள் புலிகள் அமைப்பிற்கு எதிராக செயல்பட்டதாக கூறி புலிகள் அமைப்பு அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒதுக்கி வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழலில் அண்ணன் சீமான் அவர்கள் தேசிய தலைவருடன் உள்ள புகைப்படம் உண்மைதானா இல்லை பொய்யா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது. இந்த கேள்விக்கு விடை சொல்லும் விதமாக முன்னணி செய்தி நிறுவனம் ஒன்று தற்பொழுது ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் தேசிய தலைவருடன் உள்ள புகைப்படம் உண்மைதான் என்ற செய்தியை அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் தடயவியல் நிபுணரை வைத்து ஆய்வு செய்து இந்த படம் உண்மையில் எடிட் செய்யப்பட்டதா அல்லது உண்மையான படமா என்று ஆய்வு செய்ததாகவும், அதில் இந்த படம் எடிட் செய்யப்படவில்லை என்றும் இது உண்மையான புகைப்படம்தான் என்றும் கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறியுள்ளன. நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் கட்சியின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் சிதைக்க திராவிடம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் இவை அனைத்தையும் மிக எளிதாக டீல் செய்து சீமான் அவர்கள் மக்களுக்கான தலைவராக உருவெடுத்து வருகிறார். ஈரோடு இடைத்தேர்தல் களம் தமிழ் தேசியமா திராவிடமா, சீமானா ஸ்டாலினா என்ற களம் உருவாகி உள்ளது. இது 2026 தேர்தலுக்கான முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு களத்தை உருவாக்கத்தான் நாம் தமிழர் கட்சியினர் 15 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் நேரடி யுத்தம் தொடங்கிவிட்டது. இந்த யுத்தத்தில் திராவிடம் மக்கி மண்ணாய் போய் தமிழ் தேசியம் ஆட்சி அரியணை ஏறும் காலம் வெகு விரைவில் வரும்.